கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலேயும் கூட நாம் முடிசூட்டப்படுதல் இந்த தலைப்பிலே நாம் பார்க்கலாம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக எவ்விதமாக முடிசூட்டப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்திலே ஆதாம் ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக ஏற்படுத்தப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 கர்த்தர் அவர்களுக்கு சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆளுகை அவர்களுக்கு கொடுத்த அந்த முடிசூட்டும் நாள், முடிசூட்டு விழா அல்லது கிரவுனிங், அதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். இந்த ஆதாம் எப்பொழுது ஜீவாத்துமா ஆகிறார், பரிபூரண ஜீவனை அவர் எப்பொழுது பெற்றுக்கொண்டார் என்றால், தேவன் அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை, பரிசுத்த ஆவியை ஊதின போது அவர் ஆளுகையை பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் முடிசூட்டப்படுகிற நாள், அந்த நிகழ்வை குறித்து நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். ஆதாமுக்கு கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது அவர் அந்த தன்மையை இழந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் அவ்விதமாக ஏதேன் தோட்டத்தை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை விட்டு அவர் விரட்டப்பட்டார். அவருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு மீட்பின் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 36ஆம் வசனம், 38ஆம் வசனங்களை நாம் பார்க்கும்போது, அங்கு ஆசாரியர்கள் தங்களுடைய ஸ்தானத்திலே அவர்கள் முடிசூட்டப்படுதல் அல்லது நிலைப்படுத்தப்படுதல், ஏற்படுத்தப்படுதல், அந்த சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே, உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவர்களை அந்த பொறுப்பில் ஏற்படுத்துகிற அந்த நாளுக்கு இங்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எனவே அபிஷேகம் பண்ணப்படுதல், ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்படுதல் முடிசூட்டுகிற காரியமாக இருக்கிறது. எனவே ஆசாரியர்கள் ஆரோனும் அவனுடைய குமாரரும் இங்கு அபிஷேகம் பண்ணப்படுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இந்த ஆரோன் ஆசாரியனாக கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படும்படியாக அவருடைய நெற்றியிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது என்ன? 36வது வசனம், பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இள நீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டு
அது எப்பொழுதும் அவருடைய நெற்றியில் இருக்க வேண்டும். அது எதற்காக என்றால் கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காக. எனவே நாமும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய அபிஷேகம் நம்முடைய தலையின் மீது எப்போதும் இருக்க வேண்டும். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை. இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். எனவே இவர்களை அபிஷேகம் பண்ணின நாள், அவர்களை அந்த ஸ்தானத்திலே ஏற்படுத்தின நாள் அபிஷேகம் பண்ணின நாளாக இருக்கிறது. இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் பட்டம் எப்பொழுதும் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காக இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். இங்கு அந்த நாளிலே ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். எனவே இங்கு இந்த ஆரோனுக்கும் மற்ற 2 குமாரருக்கும் மோசே சொல்லுகிறார், நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே. எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது அபிஷேக தைலம் இருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் என்பது வெறும் தைலம் மாத்திரமல்ல. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். இங்கு ஆசாரியனுக்குள்ள விதிமுறைகளை இங்கு கூறுகிறார். ஆசாரியன் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகக்கூடாது, தன்னுடைய தகப்பனுக்காக தாய்க்காக தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவருடைய அவிதமான விதிமுறைகள், அவர் கன்னிகையாக இருக்கிற பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட விதிமுறைகளை கொடுத்து, இதெல்லாம் எதற்காக என்றால் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. இந்த அபிஷேகம் என்பது கிரீடமாக இருக்கிறது. இந்த ஆசாரியர்களுக்கு கர்த்தர் இந்த அபிஷேக தைலத்தை கிரீடமாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலேயும் கூட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிற நமக்கும் கர்த்தர் கிரீடமாக இந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அபிஷேக தைலம் என்பது கிரீடமாக இருக்கிறது. எனவே கிரீடம் என்றால் என்ன? அது அபிஷேக தைலம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். இங்கு அந்த பரிசுத்த கிரீடம் அவர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு பரிசுத்த கிரீடம் கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். விதமாக யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை பசும்பொன்னினால் பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டியிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த கிரீடமானது பசும்பொன்னினால் செய்யப்பட்டது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பரிசுத்தம். இதை அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படுவதற்காக எப்பொழுதும் அவருடைய நெற்றியிலே இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். எனவே அந்த ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் தலையின் மேல் இருக்கிற அபிஷேக தைலத்திற்கு தகுந்தவாறு
அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் தகுதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தகுதிக்கு சரியில்லாத காரியங்களை செய்யக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அபிஷேகம் பண்ணப்படுகிற நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய தலையிலே அபிஷேக தைலம் இருக்கிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது, பரிசுத்த கிரீடம் இருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தகுதிக்கு தகுந்தவாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு ராஜா, ஒரு கிரீடத்தை தரித்து கொண்ட ராஜா, அவர் தெருவிலே இருந்து விளையாடி கொண்டு இருப்பாரா? அவர் ராஜாங்கத்திற்குரிய காரியங்களை செய்கிறவராக இருப்பார். ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அப்படிப்பட்ட அவருடைய தகுதிக்கு தகுந்த காரியங்களை செய்கிறவராக இருப்பார். எனவே நாம் கிரீடத்தை அணிந்திருக்கிற நாம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை அணிந்திருக்கிற நாம், அந்த கிரீடத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களாக, ராஜரீகமான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இங்கு அபிஷேகம் பண்ணப்படுவது என்பதை நாம் பார்த்தோம். நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்முடைய ஸ்தானத்திலே நிறுத்தப்படுகிற நாள் நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிற நாள். எனவே யோசுவா, மோசேக்கு பின்பதாக யோசுவா ஜனத்தின் மேல் தலைவனாக அவர் ஏற்படுத்தப்படுகிறார். அவரை எவ்விதமாக ஏற்படுத்துகிறார் என்றால், அவர் மீது கைகளை வைத்து, மோசே யோசுவாவின் மீது கைகளை வைத்த போது யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டார் என்று உபாகமம் 34:9 நாம் வாசிக்கிறோம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இங்கு யோசுவாவிற்கு அந்த தலைவனாக அபிஷேகம் பண்ணப்படுதல், மோசே தன்னுடைய கைகளை வைத்து அவ்விதமாக அந்த பதவியை அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக கைகளை வைத்த போது அவர் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக அவருக்கு நிறையப்பட்டார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாகவே அத்தனை நியாயாதிபதிகளும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் கிரியை செய்ததை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். யோசுவாவுக்கு அப்புறமாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை வாசிக்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். இங்கு ஒத்னியேல் என்னும் நியாயாதிபதிக்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே தலைவர்களாக இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்த்தோம். யோசுவாவிற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக நிறையப்பட்டிருந்தார். இங்கு ஒத்னியேலுக்கு கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாகவே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது கிதியோன் மேலே இறங்கினார். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இருந்தபடினாலே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், நம்முடைய கையில் இருக்கிற பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஆயுதங்களாக நாம் இருக்கிறோம். ஆவியானவர் நம் மீது வரும்போது நாம் கர்த்தருடையவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை இங்கு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று இங்கு விசுவாச அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன்.
இவன் ஒரு பரஸ்திரியின் குமாரனாக இருந்தான். ஆனால் அவனும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட போது 29ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். உடைய மாம்ச பிரகாரமான பிறப்பு எவ்விதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது கர்த்தருக்கு காரியமில்லை. நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த எப்தாவினுடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போது, அவர் பரஸ்திரியின் குமாரனாக இருந்த போதிலும் அவர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட போது அவர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 13ஆம் அதிகாரத்திலே நாம் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். சிம்சோனை குறித்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். எனவே இந்த சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த யுத்தம் செய்கிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிறையப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தலைவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், நியாயாதிபதிகள் ஆவியானவரால் நிறையப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று நாம் வாசிக்கிறோம். எனவே எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர் சவுல். இந்த சவுலை குறித்து நாம் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லுகிறார். எங்கு தைல குப்பியை வார்த்து சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கு அபிஷேக தைலத்தை ஊற்றி தலையின் மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை அவர் புறக்கணித்தபடினாலே அவர் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டார். உபாகமம் 17ஆம் அதிகாரத்திலே இந்த ராஜாக்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விதிமுறைகளை கொடுத்திருந்தார். 19ஆம் வசனத்திலே, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்திலே நீடித்து வாழ வேண்டுமென்றால் எல்லா வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா வார்த்தைகளையும் கடைபிடிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும். ஆனால் இந்த சவுலை குறித்து சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். ஆனால் அதற்கு பின்பாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 23:1-2 தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று
இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆனால் இந்த தாவீது கர்த்தருடைய வசனத்தை அவர் புறக்கணித்து தள்ளவில்லை. வசனத்தை அவர் தன்னுடைய நாவில் எப்பொழுதும் வைத்திருந்தபடினாலே அவர் மேன்மையாய் அவர் உயர்த்தப்பட்டார். மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆசாரியர்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே, இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. லேவி புத்திரரை குறித்து சொல்கிறார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். வேதத்தை எங்கே தேடுவாங்க? ஆசாரியனுடைய வாயில் தேடுவார்கள். நாம் கர்த்தருடைய ஆசாரியர்களாகிய இருக்கிற நாம், நம்முடைய வாயிலே வேதம் இருக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, என்னுடைய நாவில் வசனம் இருந்தது, கர்த்தருடைய வசனம் இருந்தது என்று சொன்னது போல, நம்முடைய உதடுகளிலே, நம்முடைய வாயிலே வசனம் இருக்க வேண்டும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே என்று மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடினாலே அவர் ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவர் அபிஷேகம் பெற்ற போது அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறினது என்பதை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த சாமுவேல் ஈசாயின் இடத்திலே கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஒருவேளை தூரமாக இருக்கிறார், அவரை கூட்டி வர முடியவில்லை என்ற காரணம் ஒருவேளை இருக்கும் என்றால் அந்த இன்ஃபார்ம் கூட அவர் பண்ணவில்லை. எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் வரல அப்படின்னு கூட இந்த இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த தாவீதுக்கு ஒரு மகனாக முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் ஆள் அனுப்பி அவரை வரவழைத்த போது கர்த்தர் சொன்னார், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார். அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறினது. இவர் இவ்விதமாக ஒரு முக்கியத்துவம் இல்லாத நபராக அவருடைய குடும்பத்தில் இருந்தார். 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். இவ்விதமாக அவனை குறித்த வார்த்தைகள் எவ்விதமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அவர் மேன்மையாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விதமாக அவர் கோலியாத்தை பார்க்கும்போது அவர் தேவன் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார். கோலியாத்தை பார்த்து ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இவ்விதமாக அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருந்தார். இந்த அபிஷேகம் பெற்றபடினாலே இந்த சிம்சோன் சிங்கத்தை கிழித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த தாவீது சொல்லுகிறார், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றே போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆவியானவர் இருந்தபடியினாலே இவர் எவ்விதமாக பெரிய காரியங்களை பராக்கிரமசாலியாக இருந்ததை
நாம் பார்க்கிறோம். எனவே தான் சங்கீதம் 91ஆம் வசனத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார், சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதில் 45ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கோலியாத்தினிடத்திலே கர்த்தர் இந்த தாவீது சொல்லுகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அவரை யுத்தத்திற்கு செல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கோலியாத் ராட்சதனாக இருந்த போதிலும் அவர் விசுவாசத்தோடு கூட போனதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் இன்னும் உயர்வுக்கு மேல் அவர் உயர்வு பெற்றுக்கொண்டே வந்தார். 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனம், தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். எல்லா யுத்த மனுஷர்களுக்கும் அவர் அதிகாரியாக மாறினார். அவர் வீட்டிலே ஒரு பிள்ளையாக கூட எண்ணப்படுவதற்கு மதிப்பு இழந்தவராக இருந்த போதிலும் இவர் அபிஷேகம் பெற்ற போது இஸ்ரவேலின் அனைத்து யுத்த மனுஷர்களும் அவர் அதிகாரியாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே விதமாக இவர் உயர்வின் மேல் உயர்வு பெற்றுக்கொள்ளும்போது சவுல் இவரை தாழ்த்த வேண்டும், டீப்ரமோஷன் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். 12ஆம் வசனத்திலே கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இவன் அபிஷேகம் பெற்றபடினாலே மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். அவனை கண்டு சவுல் பயந்து தன்னை விட்டு அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் டீப்ரமோட் பண்ணினாலும் ஆனால் கர்த்தர் தாவீதை எவ்விதமாக மேன்மையாக உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும்போது கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் வாழ்க்கையிலே எவ்வளவு உயர்வுக்கு மேல் உயர்வு, எவ்வளவு புத்திமானாய் அவர் நடந்து கொள்கிறார். சூழ்நிலைகள் சாதகமில்லாமல் இருக்கிறது. ஆளுகையில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற சவுல் ராஜா அவனுக்கு சத்துருவாக இருக்கிறார். அவனுக்கு பயந்து அவனுக்கு சத்துருவாக மிகவும் பயந்து சத்துருவாக இருக்க எப்படி ஆகிலும் கொலை செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இவர் மகா புத்திமானாய் நடந்து கொள்கிறார். இவருடைய பேர் மிகவும் கனம் பெற்றது என்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே அவர் அபிஷேகம் பெற்றபடியினாலே அவர் ஒரு நாளும் அவர் குறைந்து போகவில்லை. அவர் உயர்வுக்கு மேல் உயர்வு அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் அபிஷேகம் பெற்றது போல சவுல் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அவர் கனப்படுத்துகிறவராக இருந்தார். 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அந்த சால்வின் தொங்கலை ஐயோ இதை போய் நான் அறுத்துட்டேனேன்னு சொல்லி அவ்வளவு அவர் கஷ்டப்படுகிறார். அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவர் அதை குறித்து அவர் வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு முறை சவுல் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார் அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். இவ்விதமாக சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடின போதிலும் தாவீது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவர் மீது அவர்
மரியாதை செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சவுலே தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். விதமாக அவனுக்கு சத்துருவாய் இருந்த சவுலே தாவீதை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கடைசியாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி, சந்ததி சந்ததியாக ராஜாசனம் உன் வீட்டில் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி, உன் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே வந்து நித்திய ராஜாவாக அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்வுக்கு மேல் உயர்வை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர் ஆடு மேய்த்து கொண்டு அவர் மதிப்பில்லாதவராக இருந்தார், ஆனால் அவர் எவ்விதமாக உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக செயல்படுவதற்கு அது வழிவகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தபடினாலே அவரை தேவன் அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இதையே தீர்க்க தரிசனமாக தாவீது சங்கீதம் 2 சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அதில் தொடர்ந்து வாசிக்கும்போது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். நாமும் இயேசுவோடு கூட உடன் சுதந்திராயிருக்கிறோம். நம்மையும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேவனே, தேவனை பார்த்து சில, தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எனவே ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலம் என்பது என்ன? பரிசுத்த ஆவி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே ஆனந்த தைலம் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பிதா நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக.
இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாராக இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அந்நாள் தீர்க்க தரிசனமாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இங்கு ராஜாக்களை குறித்து இந்த சாமுவேலின் தாயார் அன்னாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தான் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக இவர் இங்கு சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். எனவே அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பு உயர பண்ணும். அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருபோதும் அவர்கள் குறைந்து போவதில்லை. எனவே தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். சங்கீதம் 132:18 நாம் வாசிக்கிறோம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். எனவே நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கம் உடுத்தப்படும், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம் மீது நம்முடைய கிரீடம் பூக்கும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நான் பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளிக்கிறார். ராஜாவுக்கு இரட்சிப்பை அளிக்கிறார். நாம் அந்த நித்திய இரட்சிப்பிற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ராஜாக்களுக்கு கர்த்தர் மகத்தான இரட்சிப்பை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 20:6 இதையே நாம் திரும்ப வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பின் வல்லமைகளை அவருக்கு காண்பித்து பரிசுத்த வானத்திலிருந்து இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பலனாக அடைக்கலமாக இருக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். எனவே ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவரின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் அபிஷேகம் பண்ணுவித்தவரின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை அவர் இரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். பரிசுத்த வானத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 89ஆம் வசனத்தை 89ஆம் சங்கீதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 21ஆம் வசனத்திலிருந்து, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். இயற்கை ஆளுகை செய்வதை நாம் ஏற்கனவே ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதத்தை நாம் இங்கு திரும்பவுமாக நாம் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? முதற் பேரானவனாக ஆக்குவார் என்று இதை நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று நாம் வாசித்தோம். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் முதற் பேரானவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை வாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள். எனவே இவ்விதமாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எனவே நாம் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அவராலே பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து அமர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் நாமும் ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து தங்கியிருக்கிறார். பிதாவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேலிலே அவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். அதை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது பேதுரு அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் எடுத்து அந்த யூதர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். விதமாக உரைக்கப்பட்டது, இப்பொழுது நடந்திருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் எடுத்து காண்பிக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டிருக்கிறார். எனவே நாம் அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அங்கு ஒரு ஒலிவ மரத்தை குறித்த ஒரு தரிசனம், ஒலிவ எண்ணெய் ஒலிவ மரத்தை குறித்த தரிசனத்தை கர்த்தர் சகரியாவுக்கு காண்பிக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே காண்பித்து இவைகள் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார்.
ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கே நிற்கிறாங்க? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம் கட்டப்பட்டது. அதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காக சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த ஆசாரியர்கள் ஆரோன், நாதாபும் அபியும் தன்னுடைய குமாரர் இறந்தபோது அவர்கள் போகக்கூடாது என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவ்விதமாகவே அவர்கள் போகாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த கோகாத்தின் புத்திரர் அவர்கள் இஸ்ரவேல் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக வந்தபோது கர்த்தர் என்ன செய்தார்? பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. இவ்விதமாக நடைபெற்றது. இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். இந்த கோகாத் புத்திரர் அவர்கள் ஆசாரியர்களுக்கு விரோதமாக வந்தபடியினாலே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் செத்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வரும்போது கர்த்தர், இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கினது. மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தார்கள். இதை கேட்டபோது, நீங்கள் 2 பேரும் இந்த சபையை விட்டு தள்ளி நிலுங்க, ஒரு நிமிஷத்தில் எல்லா சபையரனை அதமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை வாதை துவங்கி விட்டது. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை தொடங்கினது. அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். அந்த வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை பார்த்து, ஆரோனை உடனடியாக போ, உனக்கு விரோதமாக வந்தபடினாலே கர்த்தர் அவர்களை கொல்ல தொடங்கி விட்டார். எனவே நீ உன்னுடைய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதில் தூப உருக்கத்தை போட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய் என்று சொன்னபோது, தன்னுடைய குமாரர் இறந்த போது அந்த ஓடி போகாத அந்த ஆரோன் இந்த சபையார் வாதை தொடங்கின போது அவர் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம். தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே அவர் நின்றார். எனக்காக இந்த ஜனங்களிடத்திலே நீ கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டவரே, இவர்களுக்காக என்னுடைய உயிரை நான் தருகிறேன், இந்த அக்கினி என்னை பட்சிக்கட்டும் என்று சொல்லி அவர் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர் நடுவே நின்று அவர் பாவ நிவிர்த்தி செய்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆசாரியன் ஜனங்களுக்காக அங்கு நின்றார். சகரியாவிலே நாம் வாசித்தோம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த ஜனங்களுக்காக சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, அவர்களுடைய ஜீவனுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அழிவை தடுப்பதற்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த ஆரோன் நிமிதமாக தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் ஓடி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்ற போது வாதை நிறுத்தப்பட்டது. எனவே அபிஷேகம் பெற்றவர்களாகிய நாம், கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலையில் இருக்கிறது. கிரீடத்தை பெற்று கொண்டிருக்கிற, கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும்போது இந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஜனங்களின் வாதை நிறுத்தப்படும், அவர்களுடைய போர் நிறுத்தப்படும். என் ஜனங்களோட பட்சமாய் பேசுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என் ஜனத்தோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நாம், இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிற நாம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற நாம், நம்மை பார்த்து கர்த்தர் அவர்களை அழிக்காமல் இருப்பார். நம் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலையில் இருக்கிறது. நாம் நம்முடைய ஜனங்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்பொழுது இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் பார்த்தோம். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா எவ்விதமாக இயேசுவை அனுப்பினாரோ அதே போல இயேசுவை போலவே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். பிதா இயேசுவை அனுப்பினது போலவே, இயேசுவை போலவே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு எவ்விதமாக நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாரோ, பிதாவானவர் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிதா எவ்விதமாக தேவனை அபிஷேகம் பண்ணி அனுப்பி அவருடனே கூட இருந்து நன்மை செய்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்மீது ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து பிதா இயேசுவை அனுப்பினது போல நம்மையும் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாக அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். எனவே யாராவது நமக்கு விரோதமாக பாவம் செய்வதை பார்க்கும்போது அவருடைய பாவங்களை நாம் மன்னிப்போம். அந்த பாவங்களை நாம் மன்னிக்கும் போது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியை கொடுத்து ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி முதன் முறையாக அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவ்விதமாக இந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது என்றால் ரோமர் 8:17 நாம் வாசிக்கிறோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுக்கும் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். கலாத்தியர் 4:7 நாம் வாசிக்கிறோம், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எனவே இந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்தின்
பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க சொன்னார். இதைத்தான் எபேசியர் 1 நாம் வாசிக்கிறோம். 13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கலாத்தியர் 4 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனவே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் பிள்ளைகள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே நாம் பரிசுத்த ஆவியானவரின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எபேசியர் 3:3 புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளாக இருந்த நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்ன என்று 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த நித்திய ஜீவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆதாமுக்கு கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த போது அந்த ஜீவ சுவாசம் ஜீவன் பரிபூரணப்படுத்தப்பட்ட ஜீவன் அவரை விட்டு நீங்கினது, ஆளுகை நீக்கப்பட்டது. ஆனால் நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எனவே தேவனால் பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் கிரீடமாக இருக்கிறது. அவருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறதே. எனவே ஒரு நாளும் நாம் இதை மறந்து போக வேண்டாம். அவருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது. எனவே விதமாக நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட போது நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறோம், முடி சூட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவ்விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பு உயரும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். தாவீதை பார்த்து சவுல் சொன்னது போல, நீ மேன்மையான காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பலப்படுவாய், நீ மேன்மேலும் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்னது போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நாம் மேன்மேலும் பலப்படுவோம், பெரிய காரியங்களை செய்வோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமேன்.